40 லட்சம் ரூபாய் வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பார்ட்னர்ஷிப் வரும்போது இவருக்கு தனி பேன் கார்டு இருக்கும், அவர் கம்பெனிக்கு தனி பேன் கார்டு இருக்கும். யார் வேணா உள்ள வரலாம், யார் வேணா போயிடலாம். தலைமுறை தாண்டி அந்த பிசினஸ் எடுத்து போறதுக்கு அது ஈஸியா அவைலபிள். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எதிர ஒரு ஆடிட்டர், இன்னைக்கு ஆடிட்டர்ஸும் இருக்காங்க, பட் கொஞ்சம் அவங்க கிட்ட போகும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நான் ஒரு ஆடிட்டர் கிடையாது, ஆனா ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் தான். டவுட் இல்லை அப்படின்னா ஒரு 10 to 12 days ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கறாங்க அப்படின்னா அந்த கிளாரிஃபிகேஷன் நம்ம ரிப்ளை பண்ணி திருப்பி அவங்க அதை பார்த்து அக்செப்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. பிசினஸ்க்கு ஃபினான்ஸ் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு பிசினஸ்மேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. ஸ்மால் பிசினஸ் பீப்புள் ஏன் நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஏன் ஜிஎஸ்டிக்குள்ள போகணும், ஏன் ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எக்ஸ்பான்ஷனுக்கு உங்களுக்கு தேவையான ஃபண்டு உங்க பேங்க்ல இருந்து ஈஸியா வாங்க முடியும். பிசினஸ்ல ப்ராஃபிட் இருந்தா மட்டும் தான் எடுக்கணும், அசல் எடுக்கக்கூடாது. அசல் எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் காணாம போய் சென்றீங்க. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க அது தப்பு தானே சார்? பண்ணாதவங்க அது மாதிரி கலெக்ட் பண்ணி பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு போய் ஒரு கருப்பு பணமா சேர்த்துக்காம கண்டிப்பா பிளாக் மணி தான் ஜென்ரேட் பண்றாங்க. நீங்க சட்டத்தை மதிச்சீங்கன்னா சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். சட்டத்தை மதிக்கலன்னா நீங்க சட்டத்தோட பாதுகாப்புல இருப்பீங்க. நிறைய பீப்புள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்சியை ரன் பண்ணலாம். ஐடி ஃபைலிங் இருக்கு, 1 by 1 உங்க சர்வீஸ் ஷேர் பண்ணி போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 17-18 வகையான வருமானம் இதனால உங்களால பண்ணிக்க முடியும். பொதுவாகவே ஒரு கம்பெனியை தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் அந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ என்ன தொழில் தொடங்குறோமோ அதுக்கேற்ற ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய முருகன் சார், அதாவது வின்னர்ஸ் கன்சல்டன்சியோட ஃபவுண்டர், சென்னை வில்லிவாக்கத்தில் அவருடைய அலுவலகம் அமைஞ்சிருக்கு. அவருடைய கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ரெஜிஸ்ட்ரேஷன், அதே போல ஒரு நிறுவனம் நடத்துறதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்கு, ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்களை இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க முழுசா பாருங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னா அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன். இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி முருகன் சார் உங்களை பற்றி ஒரு ஷார்ட் நோட் டிஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பேர் முருகன். நேட்டிவ் பிறந்தது எல்லாமே திருவண்ணாமலை, வளர்ந்தது எல்லாமே, காலேஜ் படிச்சது எல்லாமே திருவண்ணாமலை. ஸோ ஜாபுக்காக 1990 சென்னைக்கு வந்தேன். ஸோ ஒரு 25 வருஷம் கம்ப்ளீட்டா ஒரு கார்பரேட்ல அக்கௌண்ட்ஸ், ஃபைனான்ஸ், பர்ச்சேசஸ், சேல்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், இது எல்லா ஏரியாலையும் ஆல்மோஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது. ஸோ 1990 ஸ்டார்ட் பண்ணி 2016 மார்ச் வரையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2016 மார்ச்சுக்கு அப்புறம் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு என்னுடைய டாக்ஸ் கன்சல்டன்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது இந்த 25 வருஷத்துல இந்த பிசினஸ் ரிலேட்டாகவும் லீகல் ரிலேட்டடாகவும் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டணும் அதை பேஸ் பண்ணி என்னுடைய நிறுவனத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன், வின்னர்ஸ் கன்சல்டன்சி. மெயினாக பிசினஸ் பீப்புளுக்கு தேவையான ஸ்டார்ட் அப், பெரிய பெரிய கம்பெனிஸுக்குலாம் நிறைய கன்சல்டன்சி கிடைச்சிருவாங்க. ஆனால் ஸ்மால் பிசினஸ் பீப்புளுக்கு சரியான கன்சல்டன்சி அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, அவ்வளோ காஸ்ட் எஃபெக்ட் அவங்களால போட முடியது இல்லை. ஸோ அதனால நான் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நம்மளால என்ன கைட் பண்ணி அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற லெவல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கொரோனா பீரியட் வரும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜாப் இல்லாமல் போச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கே பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஜாப் இல்லாமல் போச்சு. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள ஒரு நடுவில் ஒரு மாட்டிக்கிறாங்க. என்ன மாட்டிக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக இந்த அக்கௌண்டிங்ல இருக்கிறவங்க ஒரு 30,000 40,000 ருபீஸ் சேலரி கிராஸ் ஆன உடனே அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு ஜாப் போகிறதுக்கு பெரிய கம்பெனி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கம்பெனிக்கு ஜாப் கிடைச்சாலும் அந்த சேலரி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த 40-45 ஏஜ்ல வரும்போது என்ன ஆகுதுன்னா இருக்கிற ஜாப்லையும் கன்டினியூ பண்ண முடியல, வெளியே போனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, கிடைச்சாலும் அதே சேலரி தான் திருப்பி கிடைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு லாக்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா வச்சுதான் நீங்களே உங்க டாக்ஸ் கன்சல்டன்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நான் எனக்கு 2 பையங்க. பெரிய பிடெக் ஐடி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கான். சின்ன பையன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கும் என் சைட்ல இருந்து இது பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்னை பத்தி. பிசினஸ் தொடங்கணும்ன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அது சரியா தொடங்குறதுக்கு என்ன மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேருக்கு போய் சேரல. ஸோ இப்போ உங்க அனுபவத்துல எவ்வளவு பேர் பிசினஸ்குள்ள புதுசா இப்போ வராங்க, எவ்வளவு பேர் இந்த அவேர்னஸோட இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? மெயினா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்க ஏதோ தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்சஸ்ல அதை பத்தி அவங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும். ஒரு பிசினஸ்
பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரிலேட்டட் என்ன ப்ராடக்ட் டீல் பண்றாங்களோ, இல்லை எது வாங்கி சேல் பண்றாங்களோ, இல்லை ஏதோ ஒரு சர்வீஸோ அதுல அவங்களுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கும். ஆனா லீகல் ரிலேட்டட் வரும்போது அவங்களுக்கு எப்படி பண்றதே தெரியாது. இன்னைக்கும் நிறைய பிசினஸ் பீப்புள் இருக்காங்க, வெறும் அவங்க மேல பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுமே இருக்காது. திடீர்னு ஒரு கட்டத்துல எல்லாமே எங்கேயுமே பேன் கார்டு யூஸ் பண்றாங்க, இல்ல பர்ச்சேசஸ் பண்ணும்போது இப்ப ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. இவங்க போய் கேட்கிற இடத்துல அவங்களுக்கு கரெக்டான ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா பிசினஸ் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு டர்ன் ஓவரே பண்ண மாட்டாங்க. வருஷத்துக்கு 30 லட்சம் 35 லட்சம் அந்த ரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மாதிரி பீப்புளுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வேணும்னே கம்பல்சரியா ஜிஎஸ்டி குள்ள போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ இது மாதிரி பீப்புளுக்கு நம்ம ப்ராப்பரா ரெஜிஸ்ட்ரேஷன் வரீங்களா, ஒரு கம்பெனி இவ்வளவு நாள் என்ன பண்ணிருப்பாங்க, சும்மா அவங்க பிசினஸ் மேல ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, கரண்ட் அக்கௌண்ட்லயோ வச்சிருக்க மாட்டாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, ஏதோ வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, கேஷ் ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்றதே உட்காந்துட்டு எந்த மாதிரி பிசினஸ் பண்றீங்க, உங்க ப்ராடக்ட் என்னென்ன, எந்த மாதிரி சர்வீசஸ், உங்களுக்கு எது மாதிரி கஸ்டமருக்கு நீங்க கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வேணுமா, என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், அதெல்லாமே அவங்களோட உட்காந்து பேசி ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்னோட பொறுத்தவரையும் முதல்ல ஸ்டார்ட் பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிப்பரேட்டரி கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஸ்டார்ட் பண்ணோன்னே இல்ல நான் ஒரு பார்ட்னர்ஷிப்பா வருவாங்க, நான் அவங்க கிட்டையும் கேட்பேன். ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது நடுவில் என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னும் சேர்ந்து டிராவல் பண்ண மாட்டாங்க, பிசினஸ் பிரிஞ்சு போயிடும், கன்டினியூ பண்ணி டிஸ்கன்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஸோ அதையும் நான் ஆல்மோஸ்ட் அதை கேட்பேன். இல்ல ஒரு சில வரும்போதே எனக்கு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டோட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொப்ரைட்டரி கம்பெனினா என்ன, அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அது ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம், பெரிய காஸ்ட் தேவையில்லை. புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க போயிட்டு ஒரு 30,000 40,000 போஸ்ட் பிசினஸ் பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அவங்களால முடியாது. அதுக்கப்புறமா அதுக்கு காஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேட்டரியா ஸ்டார்ட் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல்லா ஒரு 1 year ரன் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் அது எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஒன்னு நீங்க பார்ட்னர்ஷிப்பா போலாமா இல்ல பிரைவேட் லிமிடெட் போலாமா. அந்த பிசினஸ் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனா கூட பரவாயில்ல, ஒரு பிரைவேட் லிமிடெட் போறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு வருஷத்துக்கு அடிஷனலா ஒரு 40,000 50,000 செலவாகும். ரெகுலரா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். இது நார்மலா ப்ரிப்பரேட்டரி கம்பெனியா இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் கம்பெனியா இருந்தாலும் கண்டிப்பா பண்ணணும். அது இல்லாம பிரைவேட் லிமிடெட் போறீங்கன்னா ஆர்ஓசி ரிலேட்டட் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கே வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கன்சல்டன்ட் அவங்க ஆர்ஓசி பேமெண்ட் ஃபீஸ், அதுக்கு ஃபைல் பண்ண வேண்டிய ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு இதுவா இருக்கும். இதுல டிலே பண்ணிட்டாங்க, அந்த டைமோட ஃபைல் பண்ண அவங்களுக்கு நாலேஜே இல்ல, ஒரு பிரைவேட் லிமிடெட் ஃபைல் பண்ணணும் என்னென்ன நாலேஜ்னே தெரியாம அவங்க பால் விட்டுட்டு பண்ணிட்டு போறாங்கன்னா ஒரு கட்டத்துல கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடும். அந்த மாதிரி விஷயஸ் எல்லாம் அவைலபிள். அப்போ அவங்க ரிவ்யூ பண்ண போகும்போது பெனால்ட்டியே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 rupees. அவங்க எத்தனை நாள் விட்டுருக்காங்களோ அது 40,000 50,000 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும்போது அவங்களால அந்த பிசினஸ் கன்டினியூ பண்ண முடியாம போயிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணதுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரவே இருக்கும். அதனால நம்ம முதல்ல உட்காந்துட்டு நீங்க ப்ரிப்பரேட்டரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க பேக்ரவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்களால என்ன பண்ண முடியும், உங்ககிட்ட பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் இருக்காங்களா, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு கூட ஆள் இருக்காங்களா, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஆமா, அப்படி பண்ணாம இருந்தோம்னா நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது போக பிசினஸ் கூட நிறைய இடத்துல பண்ண முடியாம போகலாம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பீப்புள் ஸ்டார்ட் பண்ணும்போது கவர்மெண்டே பாத்தீங்கன்னா அப் டு 40 lakh rupees ப்ராடக்ட் வாங்கி விற்கிறீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எல்லாரும் பிசினஸ்ல வந்துட்டாங்க, உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் குள்ள வந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் அவ்வளவு ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இல்ல, இவங்களுக்கும் அது ஃபுல்லா ஃபாலோ பண்ற கெப்பாசிட்டி இல்லாம இருக்கும். சில ஒரு மளிகை கடை தான் பண்றாரு, ஆனா அவர் ஜாஸ்தி கூட டர்ன் ஓவர் பண்ணுவார். ஆனா அவரால் உட்காந்துட்டு மல்டிபிள் ப்ராடக்ட் பண்ணும்போது அதை ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு எல்லாத்துக்கும் பில்லு போட்டு கொடுத்து டாக்ஸ் போட்டு கலெக்ட் பண்ணி முடியாது. கேஷ் அண்ட் கேரி பிசினஸ் இருக்கும், உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிசினஸ் பீப்புள் இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்கி விற்கிறீங்களா 40 lakhs சொல்லி நீங்க ஜிஎஸ்டி எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது கீழே இருக்கீங்கன்னா சில்லறை வணிகம், ஆமா சில்லறை வணிகம் பண்றவங்களுக்கு அதுக்கு கண்டிப்பா கட்டாயம் கிடையாது. அதுக்கு மேல போகிறீங்களா நீங்க ஆப்ஷன் எடுத்துக்கலாம், நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன்ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ரெகுலர் பிசினஸா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க காம்பவுண்டிங் பிசினஸா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது 40 lakhs இருந்து ஒரு 75 lakhs சொல்லி பண்றீங்கன்னா காம்பவுண்டிங் டாக்ஸ், அதாவது நீங்க கஸ்டமர்கிட்ட டாக்ஸ் வாங்கி கவர்மெண்ட் கட்டணும் தேவையில்லை, ஆனா டர்ன் ஓவர்ல 1% மட்டும் கரெக்டா போதும். அந்த மாதிரி நீங்க அதுமாதிரி பண்ணிக்கலாம் ஒரு ப்ராடக்ட் வாங்கி விற்கிறவங்களுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்லயே சார் இப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப், இப்போ பிரைவேட் கம்பெனி, பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன். ஜிஎஸ்டின்றது வேறையா? ஆமா, ஜிஎஸ்டின்றது கம்பெனி ஒரு இன்கார்பரேஷன், அதை நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்றது தான் ஒரு ப்ரொப்ரைட்டரி பிசினஸா இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸா இல்ல ஒரு பிரைவேட் லிமிடெடா, இதுன்றது கம்பெனியோட ஒரு ஃபார்ம் அப்டேட் செட் பண்றது. இது எதுவா இருந்தாலும் ஜிஎஸ்டி பண்ணாலும், ப்ரொப்ரைட்டரியா இருந்தாலும், பார்ட்னர்ஷிப் இருந்தாலும், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருந்தாலும் நீங்க ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆர்ஓசி ரிலேட்டட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு தேவையானது பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு, இது எந்த பிசினஸ் நீங்க செட்டப் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிப்பரேட்டரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டினியூஸா ப்ரிப்பரேட்டரியே போக தேவையில்லை. ஏன்னா அவருக்கு அப்புறம் அவங்க சன்னோ யாரோ எடுக்கணும் அப்படின்னா அதே பிசினஸ் கண்டினியூ பண்ண முடியாது. அதாவது பிசினஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம், அதே லீகல் நேம் யூஸ் பண்ண முடியாது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய பேன் நம்பர் பேஸ் பண்ணி தான் அது இருக்கு. ஸோ அதனால அவர் ஃபண்ட் அவருடைய பேன் நம்பர் இல்லாததுக்கு அப்புறம் அந்த பேன் நம்பர் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன
ஆகும், அவர் புதுசா அதே பிசினஸ் நேம்ல புதுசா ரெஜிஸ்டர் பண்ணி நியூவா எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பிசினஸ் கண்டினியூட்டி மிஸ் ஆயிட்டு இருக்கும். பிசினஸ் மட்டும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும், அந்த லீகல் நேம் வந்து மிஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த பிராண்டோ ஸ்பெஷலா ஏதாவது வந்து ஒரு பிராண்ட் நேம் வச்சிருக்காரு, இல்லைன்னா ஒரு ட்ரேட்மார்க் வச்சிருக்காருன்னா அதெல்லாம் கேரி பண்ற பட்சத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல பிசினஸ் ஒரு 1 year 2 years நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகுதா, நீங்க பார்ட்னர்ஷிப்பா போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு இவர் இல்லைன்னா கூட அவங்க சன்னோ இல்ல டாட்டரோ யாரோ உள்ள வந்து பார்ட்னர்ஷிப் உள்ள வந்துட்டு அந்த பிசினஸ் அப்படி கண்டினியூ போயிட்டு இருக்கும். ஸோ இங்க என்ன பாத்தீங்கன்னா அவரோட பர்சனல் நேம்ல தான் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லா லீகலா வந்து அவரோட பேன் பேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா பார்ட்னர்ஷிப் வரும்போது இவருக்கு தனி பேன் கார்டு இருக்கும், அவர் கம்பெனிக்கு தனி பேன் கார்டு இருக்கும். ஸோ கம்பெனி பேன் கார்டு வந்து பர்மனெண்ட். ஸோ அது வந்து யார் வேணா உள்ள வரலாம், யார் வேணா போயிடலாம். தலைமுறை தாண்டி அந்த பிசினஸ் எடுத்து போறதுக்கு அது ஈஸியா அவைலபிள் இருக்கும். பிரைவேட் லிமிட்டும் அதுதான், நம்ம லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த பிசினஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம வந்து இதை முதல்ல செட் பண்ணாதான் நம்ம அதுக்கு அடுத்த லெவல் போகிறது ஈஸியா இருக்கும். என்னை பொறுத்தவரை ஸ்டார்டிங் ப்ரிப்பரேட்டரியா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 year 2 year பிசினஸ் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை நீங்க பார்ட்னர்ஷிப்பா ஷிஃப்ட் பண்ணலாம், இல்ல பிரைவேட் லிமிட்ல ஷிஃப்ட் பண்ணி ரன் பண்றது ஈஸியா இருக்கும். உங்க தலைமுறையை அடுத்த பிசினஸ் எடுத்து போறது ஈஸியா இருக்கும். சார், இப்போ வந்து ஒருத்தவங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சாலுமே கூட யாரை போய் அப்ரோச் பண்ணணும், எப்படி அதை ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும்ன்றது தெரியாது. பிசினஸ் தொடங்குறவங்க யாரை மீட் பண்ணணும்? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எதிர வந்து ஒரு ஆடிட்டர், முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் போய் கேட்பாங்க. அவங்க வந்து லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆடிட்டர்ஸும் இருக்காங்க, பட் கொஞ்சம் அவங்க கிட்ட போகும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நான் அவங்க டைமிங் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்மால் பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ள அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய டாக்ஸ் கன்சல்டன்ட் பண்றாங்க. இப்ப நான் ஒரு ஆடிட்டர் கிடையாது, ஆனா ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் தான். எனக்கு ஒரு 25 வருஷம் அனுபவம் இருக்கு. இந்த மாதிரி பீப்புள் நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க. ஸோ நிறைய ஒரு ஏஜ்ல நிறைய டாக்ஸ் கன்சல்டன்ஸ் இருக்காங்க, அவங்களை அப்ரோச் பண்ணலாம். இல்ல ஏற்கனவே பிசினஸ் பண்றாங்களா அவங்க கிட்ட போய் அவங்க ஆடிட்டர்ஸ் யாரு இல்ல அவங்க கன்சல்டன்ட் யாருன்னு கேட்டு அந்த ரெஃபரன்ஸோட வச்சு நீங்க வரலாம். என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா முருகன். என்னோட நிறுவனத்தின் பேர் வின்னர்ஸ் கன்சல்டன்சி. வின்னர்ஸ் கன்சல்டன்சி வந்து வெப்சைட் இருக்கு. அது ரிலேட்டட் வேணும்னா நீங்க வெப்சைட்ல போய் வின்னர்ஸ் கன்சல்டன்சி போட்டீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் என்ன ரீச் பண்ண முடியும். நானும் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிஎஸ்சி வந்து பிறகு இங்க இருந்து எங்க வேணா பிசினஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிளைண்ட் வந்து கேரளால இருக்காங்க, ஆந்திர பிரதேசம் இருக்காங்க, அப்ராட்லயும் இருக்காங்க. அப்ரோச் பண்ண வேண்டிய பர்சன் எதர் டாக்ஸ் கன்சல்டன்ட் ஆர் ஆடிட்டர். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் சார்? ஒரு பிரைவேட் லிமிட் ஒரு வந்து ப்ரொப்ரைட்டரியா ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பிசினஸ் நேம் அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ பிசினஸ் நேம் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணிட்டு பேன் கார்டு காப்பி, அவங்களுடைய ஆதார் கார்டு காப்பி, அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, எந்த இடத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரோ அதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட் வேணும். ஓன் பிளேஸா இருந்தா ஓன் டாக்குமெண்ட் காப்பி வேணும். ரெண்டட் பிளேஸா இருந்தா ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கணும். வீட்லயே ஒரு சில பண்றதுக்கு பண்ணுவாங்க, ஆனா வீட்டு டாக்குமெண்ட் ரெண்ட் அக்ரிமெண்ட் வச்சு பிசினஸ் போட்டோம்னா அப்ரூவல் கிடைக்காது. ஸோ பிசினஸுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிசினஸ் நேம் அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணி அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். அந்த ரெண்ட் அக்ரிமெண்ட் பண்ற ஓனர் அவர் கன்சர்ன் பர்சன் தான் அப்படின்னு ப்ரூஃப்காக அவரோட அந்த இடத்தோட எலக்ட்ரிசிட்டி பில் காப்பியோ இல்ல ப்ராப்பர்ட்டி டாக்ஸோ இல்ல வாட்டர் டாக்ஸ் காப்பியோ, ஏன்னா இதுல கவர்மெண்ட் அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும், அவங்க தான் ஓனர் சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ப்ரூஃபும் சேர்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இதுதான் தேவை இருக்கும். இதை வச்சு நம்ம பண்ணிவிட போதும். அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் சார் ஆகும்? அதோட அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வேணும். அவங்களுக்கு அதுக்கு ஓடிபி போகும். இப்போ நம்ம அப்ளை பண்ணோம்னா ஜிஎஸ்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வித்தின் 3 days நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10 to 12 days 15 days வெளியே ஆகுது. எந்த கிளாரிபிகேஷன் இல்ல, டாக்குமெண்ட் எல்லாம் கிளியரா நம்ம சப்மிட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா ஒரு 10 to 12 days ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஏதாவது கிளாரிபிகேஷன் கேட்கறாங்க அப்படின்னா அந்த கிளாரிபிகேஷன் நம்ம ரிப்ளை பண்ணி திருப்பி அவங்க அதை பார்த்து அக்செப்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்டைம்ஸ் 1 மாசம் கூட ஆயிடுது அப்ளை பண்றது. ஸோ பிசினஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு பிசினஸ் மேன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பிசினஸ்க்குள்ள வரவங்க வந்து அந்த ஒரு டிரைவ் இல்லாம லைஃபை ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிசினஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி பீப்புளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங்ல தான் ஃபெயில் ஆகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 பிசினஸ் ஒரு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு வருஷத்துல ஒரு 2 வருஷம் பொறுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நார்மலா வந்து ஒரு 10 இல்ல 15 பிசினஸ் தான் ஒரு வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கும். 5 வருஷம் தாண்டி போற பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5% தான். 5 பிசினஸ் பேர் தான் 5 வருஷமும் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அப்ப மீதி 95 பேர் ஃபெயில் ஆறாங்க. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் வரும்போது பிசினஸுக்குன்னு தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வச்சிடணும். ஃபேமிலி ரன் பண்றதுக்கு தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வச்சு அவங்களுக்கு தனியா வச்சுக்கணும். இந்த பிசினஸ் அமௌண்ட் எடுத்துட்டு நான் எனக்கு ஃபேமிலி ரன் பண்ணக்கூடாது. நான் ஒரு 1 lakh rupees பிசினஸ்க்காக போடுறேன் அப்படின்னா இந்த 1 lakh rupees பிசினஸ்லயே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கணும். அதுல வர லாபம் அதுல இருந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு வேணும் அப்படின்னா அதுல வர லாபத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து நீங்க ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பிசினஸ் பண்றது என்ன ஃபெயில் ஆகுது என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியும் பிசினஸையும் ஒன்னா வச்சுக்குவாங்க. வேணும் போது பிசினஸ்ல இருந்து பணம் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுன்னா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் காலியாயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, லோன் வாங்குவாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கிற லோன் ஒன்னு ஜுவல் லோன் வச்சு வாங்குவாங்க,
இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட லோன் வாங்குவாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு போவாங்க. ஸோ என்ன திரும்பவும் ஃபேமிலிக்கு அதை உட்காந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இந்த பிசினஸ் நடக்க இவ்வளோ ப்ராஃபிட் வந்து இந்த ப்ராஃபிட்லேருந்து இவ்வளோ எடுத்து வைக்கின்றத விட்டாம தேவைப்படும் போதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா பிசினஸ்க்கு திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் கடன் வாங்கி போட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்களால கடன் வாங்க முடியாது. ஸோ அப்போ அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிசினஸுக்குன்னு நீங்க ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா கூட பரவாயில்ல, அதை நீங்க எந்த காரணத்தை மட்டும் தொடக்கூடாது. அது ஒன்லி பிசினஸுக்காக மட்டும்தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கணும். அதுல இருந்து ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிச்சிங்களா, அந்த 5,000 ரூபாய் ஒரு 2,000 ரூபாய் எடுத்து உங்க ஃபேமிலி ரன் பண்ணிக்கோங்க. அந்த இது திருப்பி 3,000 போட்டுக்கோங்க. அடுத்த வருஷம் அப்போ கொஞ்சமா அந்த கேபிட்டல் இன்க்ரீஸே பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பிசினஸ் ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது, ஒரு ஸ்டேஜ் எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு லோன் தேவை இருக்கும். அப்ப நீங்க போய் தேர்ட் பார்ட்டி கிட்ட பிரைவேட் பார்ட்டி கிட்ட லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். திடீர்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துக்கு மொத்தமா பிசினஸ்ல போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்கும், இல்ல உங்க அமௌண்ட் வந்து உங்க கஸ்டமர்ட்ட இருக்கும். அந்த நேரத்துக்கு எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருக்கும். ஆனா பேங்க்ல அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பேங்க்ல லோன் கொடுக்கணும்னா அவங்க ஜிஎஸ்டி இருக்கணும். ஜிஎஸ்டி இருந்ததுன்னா ஈஸியா ஜிஎஸ்டி டர்ன் ஓவர்ல இருந்து அவங்க லோன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி எடுக்க சொல்றோம். லெஸ் தேன் டர்ன் ஓவர்ல இருக்குன்னா கூட பரவாயில்ல, பிசினஸ் அக்கௌண்ட்டை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருந்தீங்க, நம்ம ப்ராப்பரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து லோன் சாங்ஷனபிலிட்டி ஆகிருக்கும். நம்ம டெவலப் ஆக நம்ம லோன் எலிஜிபிலிட்டியும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம பண்றதுக்கு ஈஸியா அவைலபிள் இருக்கும். அதுக்காக தான் மெயினா வந்து ஸ்மால் பிசினஸ் பீப்புள் ஏன் நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஏன் ஜிஎஸ்டிக்குள்ள போகணும், ஏன் ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எக்ஸ்பான்ஷனுக்கு உங்களுக்கு தேவையான ஃபண்டு உங்க பேங்க்ல இருந்து ஈஸியா வாங்க முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கும் கிளியரா இருக்கும். ஒரு சில பார்ப்போம், அவங்க பால கண்ணாமூடின்னு பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. இஷ்டத்துக்கு வந்து கேஷ் அது டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு திடீர்னு ஒரு நோட்டீஸ் வந்த உடனே அவங்க உட்காந்து எல்லாத்தையும் செட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஆரம்பத்துல இருந்தே செட் பண்ணிட்டு போகும்போது நமக்கு நான் சொன்ன மாதிரி லீகலாவும் நம்ம மாட்டிக்க மாட்டோம். அதே மாதிரி டெவலப்மெண்ட் பண்றதுக்கான ஃபண்டும் அவைலபிள் இருக்கும். இதுக்குதான் வந்து நான் கம்பல்சரியா என்ன சொல்றோம், நீங்க ஐடி ஃபைல் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜிஎஸ்டி இல்லைன்னா கூட வருஷம் ஐடி ஃபைல் பண்ணிக்கோங்க. ஐடி பேஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்றாங்க. ரெண்டாவது, எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷன் விட்டுட்டு த்ரூ பேங்க்ல எல்லாமே த்ரூ பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது லோன் எலிஜிபிலிட்டி சரியா வரும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 விஷயம் ஃபாலோ பண்ணா போதும். ஒன்னு, கேஷை அவாய்ட் பண்ணிட்டு எல்லாமே த்ரூ பேங்க்ல டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்க ஐடி ஃபைல் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிஎஸ்டி எடுத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஸ்டார்ட் அப் இருக்கிற பிசினஸ் பீப்புளுக்கு கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல வந்து நான் சொல்ற மாதிரி உங்க பினான்ஸுக்கு ஒரு மாசம் ஆச்சா, உங்களுக்கு எவ்வளவு சேலரி எடுக்கிறீங்களோ உங்க ப்ராஃபிட்டை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு சேலரி எடுத்து வீட்டுல கொடுத்துருங்க. அதை அவங்க ரன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நீங்க எப்ப கேட்கும் போதெல்லாம் உங்க பிசினஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குற ஐடியா இருக்கக்கூடாது. தேவைப்படும் போது மேபி உங்களுக்கு ஷார்டேஜஸ் வரலாம், ஃபேமிலிலையும் ஷார்டேஜ் இருக்கலாம், பிசினஸையும் ஷார்டேஜ் இருக்கலாம். ஆனா பிசினஸையும் இது ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு பிசினஸுக்கு வேணும்னா பிசினஸுக்கு வாங்கி போட்டு பிசினஸ் ரன் பண்ணிக்கோங்க. ஃபேமிலிக்கு வேணுமா, பிசினஸ்ல ப்ராஃபிட் இருந்தா மட்டும் தான் எடுக்கணும், அசல் எடுக்கக்கூடாது. அசல் எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் காணாம போய் செஞ்சுருவீங்க. அதுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் ஒரு 6 மாசம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஹேபிட் வந்துடும். இந்த ஹேபிட் இல்லாம தான் நிறைய பேர் ஃபெயில் ஆறாங்க. ஐடி ஃபைல் பண்ணணும், அப்புறம் ஜிஎஸ்டி கட்டணும், எல்லாருமே வரி கட்டணும்ன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இப்போ இது கட்டுறதுனால இப்போ நீங்க சொன்ன மாதிரி பேங்க் லோன் ஈஸியா இருக்கும், லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து தப்பிக்கலாம், நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இதை தாண்டி வேற எதனா பெனிஃபிட்ஸ் இதுல இருக்குமா? ஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுவும் யாரும் நம்ம எந்த பிசினஸ் பீப்புள் வந்து அவங்க கையில இருந்து கட்டுறது இல்லை. நீங்க யாருக்கு சேல் பண்றீங்களோ சேல் பண்றவங்க கிட்ட தான் வரியை வாங்கி நீங்க கட்டுறீங்க. நீங்க ஒரு மிடில் மேன் தான். ஜிஎஸ்டியால உங்களுக்கு எதுவும் லாஸ் வர போறது கிடையாது. நீங்க உங்க கையில இருந்து வரி கட்ட போறது கிடையாது. நீங்க தப்பா பண்ணிட்டீங்க, நேரத்தோட கட்டலைன்னா அதுக்கு பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியிருக்கும். அந்தந்த நேரத்தோட நீங்க பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு நீங்க கட்டுறீங்க. கவர்மெண்ட் உங்களை ஒரு மீடியேட்டரா உங்களுக்கு ஒரு வச்சிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் எல்லாரையும் ரீச் பண்ண முடியாது. உங்களை ஒரு ஆத்தரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கௌரவம் தான் ஜிஎஸ்டி அப்படின்றது. ஏன்னா உங்க கவர்மெண்ட் கரெக்டா நேரடியாக கலெக்ட் பண்ணதுக்கு பதிலா உங்களை வச்சு கவர்மெண்ட் டாக்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பை நம்ம பத்திரமா செய்யணும். இது ஒரு சின்ன ஒரு கேள்விதான். என்னன்னா இப்போ ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க அது தப்பு தானே சார்? பண்ணாதவங்க அது மாதிரி கலெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு போய் ஒரு கருப்பு பணமா சேர்த்துக்கலாம். கண்டிப்பா பிளாக் மணி தான் ஜென்ரேட் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு லீகல் பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். என்னோட குரு எனக்கு வந்து அழகா சொல்லி கொடுத்தாரு. அந்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சட்டத்தை மதிச்சீங்கன்னா சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், சட்டத்தை மதிக்கலன்னா நீங்க சட்டத்தோட பாதுகாப்புல இருப்பீங்கன்னு சொல்லிருப்பாங்க. சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுமா இல்ல சட்டத்தோட பாதுகாப்புல நீங்க இருக்கணுமான்றத முடிவு பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம சட்டத்தை மதிக்கிறதா நம்ம சட்டம் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். இதுதான் நான் எந்த பிசினஸ் பீப்புளுக்கும் சொல்லுவேன். அடுத்து வந்து நம்ம வந்து அந்த இன்கம் டாக்ஸை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அதாவது ஜிஎஸ்டி இல்லாதவங்க கூட ஐடி ஃபைல் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்துக்கு வந்து பண்ண மினிமம் ஒரு லோன் எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்க 2 வருஷம் இல்ல 3 வருஷம் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கும். அந்த லோன் தேவைப்படும் போது நீங்க போயிட்டு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு டிமார்க் ஆயிருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப என்ன பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஃபைல் பண்ண முடிஞ்சது.
ஆனா இப்ப அந்தந்த வருஷத்துக்குள்ள ஃபைல் பண்ணாதான் முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரீவியஸ் லேட்டா ஃபைல் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு 25% 50% பெனால்ட்டி வந்திருக்கும். அப்போ ஃபைல் பண்ணும்போது என்னவோ அப்ப நீங்க பர்டிகுலரா ஒரே நேரத்துல போய் நான் 2 வருஷத்துக்கு இல்ல 3 வருஷத்துக்கு சேர்த்து ஃபைல் பண்றேன் அப்படின்னா லோன் கொடுக்கும்போது பேங்க்ல என்ன பார்ப்பாங்கன்னா இவங்க இப்பதான் ஐடி ஃபைல் பண்ணிருக்காங்க, இவங்க பர்பஸ் ஆஃப் ஐடி ஃபைலிங்கு லோன் வாங்கன்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய எலிஜிபிலிட்டி வந்து நமக்கு லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துரும். அந்தந்த வருஷம் ஃபைல் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க பார்க்கும்போதே பார்ப்பாங்க. ஸோ இவங்க ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் கரெக்டா இருக்கு, இவங்க பேங்க் டிரான்சாக்ஷன் கரெக்டா இருக்கு, இவங்க ஐடி ஃபைலிங் ப்ரீயாரிக்கலா பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த பிசினஸ்ல ஒரு டிசிப்ளின் பார்ப்பாங்க. இந்த டிசிப்ளின் தான் நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணுவோமா இல்லைன்னு அசஸிங் அவங்க பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா அமையுது. ஸோ லோன் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் பேங்க்குக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமையும். ஆனா அந்தந்த வருஷத்துல ஃபைல் பண்ணிட்டுக்கோங்க. அதே நேரத்துல வந்து ப்ரிப்பரேட்டரி கம்பெனி இருக்கும்போது கவர்மெண்ட்டே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 lakh rupees சொல்லி டாக்ஸ் இல்லாம தான் கொடுத்துருக்காங்க. இப்ப கரண்ட் இயர் வரும்போது 7 லட்சம் ரூபாயிலும் டாக்ஸஸ் கிடையாது. அதனால நீங்க உங்க லாபம், நீங்க ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, அது செலவெல்லாம் போக இருக்கிற ப்ராஃபிட்ல தான் இன்கம் டாக்ஸ் கட்ட போறீங்க. ஸோ அது வந்து உன்னால ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிப்பரேட்டரி பிசினஸ் இருக்கும்போது 7 lakhs சொல்லி டாக்ஸ் இல்லாம இருக்கும். இதே ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி எடுக்கிறீங்கன்னா நீங்க ₹1 காமிச்சா கூட 30% டாக்ஸ் கட்டி ஆகும். டாக்ஸ் கட்டுறதுக்கு பயப்பட தேவையில்லை. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, நிறைய வேலை வாய்ப்புகள், ஸ்கோப் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தான். ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கு, இதுல எப்படி உள்ள வர்றது, அதே போல இப்போ நீங்க வந்து ஒரு கன்சல்டன்சி ரன் பண்றீங்க, பிசினஸ் கன்சல்டன்சி, இதுல வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் ஜாப் ஆஃபர் இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு ஒரு 3 ஸ்டாஃப் இருக்காங்க. எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு சர்வர் கனெக்ட் பண்ணிட்டு எல்லாமே அங்கேருந்து பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் ஃபர்தர் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு தேவை இருக்கும். ஒரு ஏரியாலையும் கண்டிப்பாக ஜாப் எடுத்து பிளான் பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு பொறுத்த விட உங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு, ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண தெரியும், இல்லை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண தெரியும் அப்படின்னா, இல்லை அட்லீஸ்ட் பேசிக் ஒரு நாலேஜ் இருந்தால் கூட போதும். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அதுக்கான விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களா செல்ஃபாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதுக்கு டிமாண்ட் நிறைய இருக்கு. ஏன்னா தமிழ்நாடுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் என்னன்னா நிறைய பீப்புள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்சியை ரன் பண்ணலாம். என்னோட கோர்ஸும் அவைலபிள் இருக்கு. நீங்க பிசினஸ் கன்சல்டன்சி, நீங்க லேர்ன் டாக்ஸ் கன்சல்டன்சி யூடியூப்ல போனீங்கன்னா இது கம்ப்ளீட் ஃப்ரீ கோர்ஸ் தான். நீங்க அதில் வந்து நான் எப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ரன் பண்றது ஒரு 16-17 வீடியோ இருக்கு. நீங்க அதில் போய் பார்க்கலாம். அப்புறம் ஜிஎஸ்டி பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அதுல ஒரு 10-15 வீடியோஸ் இருக்கு அவைலபிளுக்கு, அதை தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சரில் நம்ம இன்கம் டேக்ஸை பற்றி ஒன்று போடணும்னு இருக்குது. பட் எனக்கு என்னோட கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுற டைமே இருக்கிறதால நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியல. என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்களா ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் கன்சல்டன்சியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஜாபுக்கு போனால் நீங்கள் என்ன மேக்ஸிமம் ஒரு 30,000 40,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 1 yearல வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வராங்க, அந்த கிளைண்ட் நல்லா நீங்க டைமோட சரியாகவும் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த பிசினஸ்ல நான் சக்சஸ் ஆகிறதுக்கு 2 விஷயம் தான். ஒன்று டைமோட பண்ணி கொடுக்கணும், சரியா பண்ணி கொடுக்கணும். இது பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் மற்ற கஸ்டமர் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு என்னுடைய கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு மட்டும் ஒரு மந்த்லி 100 கிளைண்ட்ஸ் மாசம் ஒரு ஃபைலிங் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நான் தேடி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எடுத்தது பாத்தீங்கன்னா 1-2 கிளைண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தது. ஆனால் அதர்வைஸ் மீதி 99% கஸ்டமர்ஸும் என்னோட கஸ்டமர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வந்த கஸ்டமர்ஸ் தான். ரெஃபரல்ல உங்களுக்கு நிறைய வருவாங்க. சிம்பிளா ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு விசிட்டிங் கார்டு போட்டுட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பிசினஸ் பீப்புளெலாம் போயிட்டு நீங்கள் விசிட்டிங் கார்டு கொடுத்தாவே போதும். அவங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நமக்கு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பேன் கார்டு தேவை இருக்கலாம், பேன் கார்டு ரெஃபர் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி எடுக்கலாம். அது இதெல்லாம் ஈஸியாக எடுத்து பண்ணிக்கலாம். அது ஒரு பிசினஸ் தான். ஒரு பாஸ்போர்ட் எடுத்துக்கணும், ஒரு 1000 rupees சார்ஜ் பண்ணலாம். ஒரு பேன் கார்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு 150 rupees வெளியே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸ்மால் பிசினஸ் பீக்கு எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பேசிக்கலாக கம்ப்யூட்டர் நாலேஜஸ் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஈஸியாக மாதம் ஒரு 20,000 rupees ஈஸியாக ரன் பண்ண முடியும். உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக 20,000 rupees வரும். அது இல்லாமல் நீங்கள் மந்த்லி ஃபைலிங்கில் இருக்குது, ஐடி ஃபைலிங் இருக்குது. 1 by 1 உங்கள் சர்வீஸ் ஷேர் பண்ணி போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 17-18 வகையான வருமானம் இதனால் உங்களால் பண்ணிக்க முடியும். நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன சொல்கிற மாதிரி இந்த பேசிக் இந்த 4 விஷயம், ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணலாம், ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கொடுக்கலாம், ஒரு எம்எஸ்எம்இ அப்ளை பண்ணி கொடுக்கலாம், ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். இது மூலமாகவே வந்து உங்களுக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஈஸியாக அவைலபிள் இருக்கும். ஸோ அது வந்து நான் ரெக்கமெண்ட் பொறுத்தவரையும் நீங்கள் ஓனாக உங்கள் கன்சல்டன்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டட் வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் கீழே கொடுத்துருப்பாரு, மொபைல் நம்பர்ஸ்லாம் இருக்கும். இல்லை நீங்கள் யூடியூப்ல போயிட்டு லேர்ன் டாக்ஸ் கன்சல்டன்சின்னு கண்டுபிடிங்கன்னா அங்கேருந்து எனக்கு கண்டக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு இருக்கேன். என்னுடைய இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 பேர் சென்னையில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, திண்டுக்கல்ல இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க.
ஸோ அவங்கெல்லாம் ஸ்டாக்ஸ் கன்சல்டன்சி ரன் பண்ணுறாங்க. எனக்கு ஃப்ரீயாக நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏதாவது கைட் வேணும்னா ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் அவங்க எடுத்துகிட்டு பெரிய பிஸ்னஸாகவே எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களே என்கிட்ட கொடுத்துட்டு இதை நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வரும்போது மேஜர் ரெவன்யூ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு எனக்கு என்ன பேசிக் சார்ஜஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு அவங்களுக்கு நான் அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் டீச் பண்ணியும் கொடுக்குறேன். நீங்க பண்ணுங்க, இதுமாரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கைடும் பண்ணி கொடுக்குறேன் நான். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய வேல்யூடு இன்ஃபர்மேஷன்ஸை ஸோ எங்கள் சேனலில் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே போல் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி அப்புறமா அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்பாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணாலுமே கூட நிறைய பேருக்கு ட்ரைனும் பண்ணி ஸோ அவங்களுக்கும் ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க. ஸோ இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ பல விஷயங்களை வந்து ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்க ஃபிளாஷ் வெங்கட் சேனலுக்கு ரொம்ப நன்றி. இதோட யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன் நான். ஸோ நிறைய பேரோட இன்டர்வியூ எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய அனுபவங்கள் இருக்கு. நாலேஜ் தான் எனக்கு வந்து பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு நீங்க தொடர்ந்து இவருடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு மூலம் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய தேடி ஒரு பிசினஸ் மேனா தேடி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கோத்ரூ பண்ணிக்கோங்க. நாலேஜ் தெரிஞ்சிட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு உலகமா இருக்குது. இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் ஆகலாம். வாழ்த்துக்கள். எப்போ வேணாலும் இங்கே என்ன தொடர்பு கொள்ளலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை பை, சைனிங் ஆஃப் ஃபிளாஷ் வெங்கட். தேங்க்யூ.